உதயநிதிக்கு சிறையா? வெளியான புதிய ஆதாரம். டாஸ்மாக் ஊழலை சுற்றியுள்ள விவாதங்களில் எங்கு பார்த்தாலும் ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகிய இருவரின் பெயர்களே அதிகமாக முன்வருகின்றன. இப்போது இந்த பட்டியலில் விக்ரம் ஜூஜு என்ற பெயரும் புதிதாக கலந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. விக்ரம் ஜூஜு யார்? அவர் உதயநிதியுடன் எப்போது பழகத் தொடங்கினார்? என்ன வகையான தொடர்பு உள்ளது என்னும் கேள்விகளுக்கு பதிலாக சமீபத்தில் வெளியாகிய வீடியோ ஒன்றின் மூலம் சில தகவல்கள் வெளிவந்துள்ளன. அமலாக்கத்துறை டாஸ்மாக் இயக்குநரின் வீட்டில் ரெய்ட் நடத்தி சில முக்கிய ஆதாரங்களை கைப்பற்றியது. அதன் தொடர்ச்சியாக ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரனின் வீடுகளிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அங்கும் சில முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த இருவரும் துணை முதல்வர் உதயநிதியின் நெருக்கமான நண்பர்கள் என்பதும் இவ்வழியாக தெரிய வந்தது. தற்போது அவர்கள் தலைமறைவாக உள்ள நிலையில் உதயநிதிக்கும் கைது சந்தர்ப்பம் உருவாகலாம் என்னும் தகவல்கள் வலுக்கொள்கின்றன. இந்த சூழ்நிலைக்கு காரணமாகவே துணை முதல்வரின் பெயர் அதிகமாக அரசியல் வட்டாரங்களில் எதிரொலிக்கிறது. இந்த பின்னணியில் உதயநிதி ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கியுள்ளார் என்பதும் வெளிச்சம் பார்த்துள்ளது. திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான செந்தில் பாலாஜி ஒரு வருடத்திற்கு முன்னர் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்தபோது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் உடல்நல குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி இருவரும் மருத்துவமனைக்கு சென்று செந்தில் பாலாஜியை நேரில் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது உதயநிதி தனது நெருங்கிய நண்பர்களான ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ஜூஜுவுக்கு முக்கிய பொறுப்புகளை ஒப்படைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் டாஸ்மாக் வழியாக முன்பு செந்தில் பாலாஜி மேற்கொண்ட வசூல் பணிகளை இன்றிலிருந்து இவர்களே மேற்கொள்ள வேண்டும் என அவர் நேரில் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ரதீஷ் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மருத்துவமனைக்கு திடீரென அழைத்துச் செல்லப்பட்டதற்கான தகவல்களை உளவுத்துறையினரிடமிருந்து பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை நேரடியாக விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விக்ரம் ஜூஜு சில திரைப்பட நடிகைகளுடன் நெருக்கமாக பழகியதுடன் போதைப்பொருள் தொடர்பான செயல்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் டாஸ்மாக் அமைப்பை மையமாக கொண்டு நடைபெற்றதாக கூறப்படும் பெரிய அளவிலான ஊழலை ரதீஷ், ஆகாஷ் மற்றும் விக்ரம் ஜூஜு மூலமாக செயல்படுத்தியதாக சில ஊடகங்கள் புகார் அளிக்கின்றன. இந்நிலையில் அமலாக்கத்துறை விரைவில் தீவிர விசாரணை மேற்கொண்டால் உதயநிதிக்கு சிறை தண்டனை வரை செல்லும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தகவல்களும் ஆவணங்களும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றன. இந்த விவகாரம் திமுக அரசுக்கு ஒரு பெரிய அரசியல் சவாலாக மாறுமா என்பதையும் நேரமே பதிலளிக்கும். இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.